Hi, hello, welcome and welcome to Cricket Challenges Tamil channel. In this video, நம்ம பத்தி பார்க்க போறோம் அப்படினா ஃபர்ஸ்ட் நம்மளுடைய விராட் கோலி and கம்பீரோட அந்த ஒரு பாண்டிங். சோ டோட்டலா வந்துட்டு நாளைக்கு நம்மளுடைய RCB KKR க்கு அகைன்ஸ்டா மேட்ச் ப்ளே பண்ண போறாங்க. அது ஈடன் கார்டன்ஸ்ல கிங் கோலி இந்த ஒரு மேட்ச்ல ஒரு மிகப்பெரிய சாதனையை நோக்கியும் போயிட்டு இருக்காரு. சோ இந்த ஒரு டைம்ல எல்லாரும் இந்த IPL 2024 எதிர்பார்த்துட்டு இருந்த ஒரு விஷயம் அப்படினா கோலி vs கம்பீர் அப்படிங்கற அந்த ஒரு விஷயத்தை எல்லாரும் ரொம்ப ஒரு வைரலா வந்து எதிர்பார்த்துட்டு இருந்தாங்க. காரணம் RCB vs LSG அப்படிங்கற லாஸ்ட் இயர் மேட்ச்ல ஒரு மிகப்பெரிய சம்பவமே நடந்தது அதனால. சோ அதுக்கு ஆப்போசிட்டா தான் அதாவது அவங்க எதிர்பார்த்துட்டு இருந்தது கோலியும் கம்பீரும் வேற லெவலில் சண்டை போடுவாங்க அப்படிங்கிறது. பட் நடந்ததே வேற. ஜாலியாக அவங்க வந்து ஹக் பண்ணி அந்த இடத்துல ஒரு ஃப்ரெண்ட்லி பேட்டர் லாஸ்ட் மேட்ச்சை ஷேர் பண்ணிட்டாங்க. ஸோ இந்த மேட்ச் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி ப்ராக்டிஸ் செஷனில் ஸோ கோலிக்கு டிப்ஸ் கொடுத்து கம்பீர் ஒரு வேற லெவல் சம்பவம் அப்படிங்கிறத பண்ணியிருக்காரு. ரெண்டு பேரும் ஜாலியாக பேசிட்டு ஸோ அவங்களோட டைம் அப்படிங்கிறத ஸ்பெண்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ KKR இப்போ வந்துட்டு டாப் 4ல் கம்ஃபர்டபுளாக போயிடுவாங்க அப்படிங்கிற சுச்சுவேஷனில் இருக்காங்க. பட் RCBயை பொறுத்த வரைக்கும் இதுக்கப்புறம் வரப்போகிற எல்லா மேட்சஸையுமே வேற லெவலில் வின் பண்ணால் மட்டும்தான் அவங்களுக்கு அந்த பிளே ஆஃப்ஸ் அப்படிங்கிற அந்த ஒரு மிகப்பெரிய கொட்டிகை கிடைக்கும். அப்படி இல்லைனா RCB எலிமினேட் ஆகிறதுக்கான சான்சஸ் ரொம்ப ஹெவியாக இருக்குது. ஸோ அந்த நேரத்தில் கோலியும் கம்பீரும் இந்த மாதிரி ஒரு ஃப்ரெண்ட்லி பேட்டர் ஷேர் பண்ணுறது அவங்க ஃபேன்ஸுக்கு இடையில் ஒரு மிகப்பெரிய ஒரு பாசிட்டிவிட்டியை வந்து ஸ்ப்ரெட் பண்ணியிருக்கு அப்படின்னு தான் சொல்லணும். ஸோ அது மட்டும் இல்லாமல் ரெண்டு பேருமே டெல்லி பாய்ஸ் அப்படிங்கிற அந்த ஒரு விஷயத்தையும் இப்போ வைரல் பண்ணியிருக்காங்க. கிங் கோலி லாஸ்ட் மேட்ச் வந்து ஒரு மிகப்பெரிய எக்ஸ்ட்ரா அக்ரெசராக வந்துட்டு களமிறங்கி 40+ ரன்ஸ் அப்படிங்கிற ஸ்கோர் பண்ணார். ப்ளஸ் இப்போ ப்ராக்டிஸ் செஷன் அப்படிங்கிறதுலையும் வெறித்தனமாக கலக்கிட்டு இருக்கிறாரு. ப்ராக்டிஸ் செஷன் என்ன பண்ணார் பார்க்கறதுக்கு முன்னாடி KKRக்கு இன்ஸ்டான மேட்ச்சில் நாளைக்கு கோலி சந்திக்க போகிற மிகப்பெரிய ரெக்கார்ட் என்னங்கிறத சொல்லிடுறேன். ஸோ விராட் கோலியை பொறுத்த வரைக்கும் KKRக்கு இன்ஸ்டா இது வரைக்கும் 33 மேட்சஸ் ஆடி இருக்கிறாரு. 30 இன்னிங்ஸில் வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுடைய விராட் கோலி 944 ரன்ஸை ஸ்கோர் பண்ணியிருக்கிறார். 721 பால்ஸில் அவரோட ஹையஸ்ட் ஸ்கோர் கரெக்டாக வந்து 100. அவரோட ஆவரேஜ் 39.33, ஸ்ட்ரைக் ரேட் 130+ இருக்குது. KKRக்கு அகைன்ஸ்டா ஒரு செஞ்சுரி 650, 83 பவுண்டரி, 26 சிக்ஸர் அடிச்சிருக்கிறாரு. ஸோ கோலி நாளைக்கு நடக்க போகிற மேட்ச்சில் 56 ரன்கள் அடித்தார் அப்படின்னா ஸோ KKRக்கு அகைன்ஸ்டா 1000 ரன்கள் அப்படிங்கிற ஒரு மிகப்பெரிய மைல் ஸ்டோனை ரீச் பண்ணுவார். அது மட்டும் இல்லாமல் நாளைக்கு மேட்ச் வந்து பார்த்தீங்கன்னா ஈடன் கார்டன்ஸில் நடக்குது. ஈடன் கார்டன்ஸ்லேயும் கோலிக்கு ஒரு நல்ல ரெக்கார்ட் இருக்குது. இது வரைக்கும் ஈடன் கார்டன்ஸில் கிங் கோலி 12 மேட்சஸ் ப்ளே பண்ணி ஒரு 11 இன்னிங்ஸில் 353 ரன்கள் அடிச்சிருக்கிறாரு. 278 பாலில் ஆவரேஜ் 39.22 இருக்குது. ஸ்ட்ரைக் ரேட் 126.97, ஒரு 100 ஒரு 50 அவர் ஈடன் கார்டன்ஸில் அடிச்சிருக்கிறாரு. ஸோ 29 பவுண்டரிகளும் 11 சிக்ஸர்களும் இந்த ஒரு விஷயத்தில் ஆடும். கிங் கோலியை பொறுத்த வரைக்கும் பேசர்ஸ் அப்படிங்கிற ஒரு இடத்துல தான் சேலஞ்ச், அது மட்டும் இல்லாமல் ப்ராக்டிஸ் அப்படிங்கிறது இப்போ பண்ணிட்டு இருக்கிறார். ஈவன் டாம் கரன் ரீஸ்டாப்லாம் இந்த இடத்துல வந்து ஓவர் போட்டு அஸ்தி இருக்கிறாங்க. காரணம் ஓப்பனிங் அப்படின்னு வரும்போது ஸ்பின் வந்துட்டு அந்த அளவுக்கு வந்துட்டு ஒரு மிகப்பெரிய லெவலில் அவங்க யூஸ் பண்ண மாட்டாங்க. மிடில் ஓவர்ஸில் தான் ஸ்பின்னர்ஸ் வர வாய்ப்பு இருக்குது. ஸோ எடுத்தோடனே அவங்களுடைய பேசர்ஸ் அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது ஸ்டார்க், அதுக்கப்புறம் வந்துட்டு வைபவ் ராணா அப்படிங்கிற இவங்க எல்லாத்தையுமே வந்துட்டு நம்ம கொண்டு வந்து அட்டாக் பண்ணோம் அப்படின்னா ஈஸியாக நம்மளால் வந்து ரன் ஸ்கோர் பண்ண முடியும். அப்படிங்கிறதுனால தான் பேசர்ஸை இப்போ வேறு லெவலில் ஃபேஸ் பண்ணியிருக்கிறாரு. டாம் கர்னுக்கு இன்ஸ்டா 2 சிக்ஸர்லாம் அடித்து பறக்க விட்டுருக்கிறாரு கிங் கோலி. ஸோ நாளைக்கு 56 ரன்கள் அடித்து ஸோ 1000 ரன்களை கடந்து கிங் கோலி சாதனை பண்ணுவாரா? ஸோ இப்போ வந்துட்டு RCBயோட அஃபிஷியல் பேஜில் நிறைய ரெக்கார்ட்ஸ் எல்லாம் போட ஆரம்பிச்சிட்டாங்க. நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கிறத சொல்லுங்கள்.